அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வருகின்ற ஜூன் 3ஆம் தேதியின் பொழுது ஒரே நேர்கோட்டில் 6 கிரகங்களின் சஞ்சாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கொடுக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே விருச்சிகம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி பொறுத்தவரை மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், செல்வாக்கு அதிகரிக்கும். ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை சாதகமான நிலையை குறிக்கின்றது. இந்த 2024 ராகு கேது பெயர்ச்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த ஜூன் மாதமானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரும் மாதமாகவும், மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சில விஷயங்களில் ஏற்ற இறக்கமான பலனை தரும் மாதமாகவும் இருக்கும். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், செல்வாக்கு அதிகரிக்கும். ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை சாதகமான நிலையை குறிக்கிறது. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் நடக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிற்பகுதியில் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களும் கிடைக்கலாம். கிரக பெயர்ச்சியை பொறுத்தவரை ஜூன் மாதம் புதன் பகவான் 3 முறை பெயர்ச்சி ஆகின்றார். ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும், ஜூன் 30 கடக ராசியிலும் சஞ்சரிக்கின்றார். சுக்கிரன் பெயர்ச்சி ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். குரு பெயர்ச்சியானது ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபடுகிறார். பெரிதாக எந்த ஒரு பாதகமும் இல்லை. சூரியன் பெயர்ச்சி ஆனது ஜூன் 15 முதல் சூரிய பகவான் மிதுன ராசியில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். செவ்வாய் பெயர்ச்சி ஆனது ஜூன் 1 முதல் மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கின்றார். பல விஷயங்களில் ஏற்ற இறக்கமான பலன்கள் கிடைக்கும். செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விபரீத ராஜயோகம் ஏற்படும். வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார்கள். முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் வேலையில் ஒரு சில தடுமாற்றம் இருக்கலாம். திடீர் பயணம், அலைச்சல், வருமானத்திற்கு குறைவே இருக்காது. குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் மாதத்தின் முதல் பாதி உடன் ஒப்பிடுகையில் பிற்பாதி சற்று நிம்மதியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளில் நல்ல பலனை காண்பீர்கள். நீங்கள் எதிர்கொண்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். உங்கள் நெருங்கிய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவையும் பெறுவார்கள். திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனை இருந்த சுவடே தெரியாமல் மறையும். திடீரென்று எங்கிருந்தோ பணம் வரலாம். உங்கள் தைரியம், சுறுசுறுப்பான செயல்பாட்டால் பல மாற்றங்களை செய்வீர்கள். வழக்கு, கடன் உள்ளிட்ட விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். மேலும் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது, உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பெறுவது நல்ல அமைப்பாகும். எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிரிகளும் காணாமல் போவார்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்தில் முடிவடைய வேண்டுமெனில் உங்கள் ஆற்றல், நேரம் மற்றும் பணம் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தி கவன சிதறல் இல்லாமல் கடுமையாக நிர்வகிக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்வதை தவிருங்கள். இல்லையெனில் மாத கடைசியில் கடன் வாங்க நேரிடலாம். ஜூன் முதல் வாரத்தில் வேலை சம்பந்தமாக மட்டுமன்றி வீடு, குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள். வீட்டில் உள்ள பெரியவரின் உடல்நிலை குறித்து கவலை வரலாம். வணிக ரீதியாக ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சவாலானதாக இருக்கும். உங்கள் நற்பெயரை தக்க வைக்க உங்கள் போட்டியாளர்களுடன் நீங்கள் கடுமையாக போட்டியிட வேண்டி இருக்கும். நீங்கள் புதிதாக தொழில் தொடங்க திட்டமிட்டால் அதற்கு முன்பு உங்கள் நலம் விரும்பிகளின் ஆலோசனைகளை கண்டிப்பாக பெறுங்கள். தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும். தாய் வழி உறவினர்களால் நன்மை ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது தன் மூலம் பிரச்சனைகளை தவிர்த்து விடுவீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு தேடி வரும். வீடு, மனை வாங்கும் முயற்சிகளில் வெற்றி ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளால் ஒரு சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி இருக்கலாம்.
தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கலாம், அவர்களை கண்டுக்காமல் அனுசரித்து போங்கள். அரசாங்க வகையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிக்கலாம். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான மாதம். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு மாத பிற்பகுதியில் சிறப்பான பலனை காணலாம். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படலாம். பெண்கள் குடும்பத்தினரிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம். சுய தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக பாதம் 4 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை பொற்காலமாக இருக்க போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதால் இதுநாள் வரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும். அந்தஸ்தும் கௌரவமும் உங்களை வந்து சேரும். வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குதல், தொழில் முன்னேற்றம், சொத்து சேர்க்கை என்ற கனவெல்லாம் நனவாகும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். 4ஆம் இடத்தில் சனி 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏற்பட்டு அதனால் உடல்நிலையில் பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குருவின் பார்வையால் உடல்நிலை சீராகும். வெளிநாட்டு முயற்சிகள், கூட்டு தொழில்கள் யாவும் இப்பொழுது வெற்றியாகும். வருமானம் பல வகையிலுமே ஆரம்பிக்கும். பெண்களுக்கு உடல்நிலை சீராகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய பதவி பொறுப்பு வந்து சேரும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான எண்ணங்களும் நிறைவேறும். அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் சக்தி பிறக்கும். உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு ஒரு பக்கம், மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கும் ராசிநாதன் மறுபக்கம். லாபஸ்தான கேதுவால் யோகம் என இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் 4இல் சஞ்சரித்து அவரது 10ஆம் பார்வையால் உங்கள் உடல், மனம், தொழில், உத்தியோகம், வருவாய் ரீதியாக நெருக்கடிகள் அடைந்து வரும் உங்களுக்கு இனி விடுதலை உண்டாகும். நெருக்கடிகள் விலகும். உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும். நீண்ட நாள் கனவு நனவாகும். செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் சீராகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீர்கள். விலை பொருட்களுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும். மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகிறது. இதுவரை நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் விலகி விடுதலை கிடைக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு நன்மைகளை வழங்க, பிற்பகுதியில் ராசிநாதன் யோகத்தை உண்டாக்க இருக்கிறார். புதிய இடம் வாங்குவது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது என உங்கள் எதிர்காலத்திற்குரிய நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள். குரு பகவானின் பார்வைகள் லாபஸ்தானம் ராசிக்கு உண்டாவதால் பொன்னும் பொருளும் சேரும். நெருக்கடிகள் விலகும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். உடலில் இருந்த சங்கடம் விலகும். வழக்குகளும் சாதகமாகும். செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பெண்களுக்கு நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகும். எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும். கவனமாக செயல்படுவதன் மூலம் லாபத்தை காணலாம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான ஆசைகளும் பூர்த்தியாகும். பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான மாதம். எதிர்பார்த்த பதவி உயர்வு. அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு மாத பிற்பகுதியில் சிறப்பான பலனை காணலாம். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தினரிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம். சுய தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மேலும் பரிகாரமாக தேய்பிரை சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்து வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபமும், சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்தும் வழிபடுங்கள்.
சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 7 காலை முதல் ஜூன் 9 மதியம் வரை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.